ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஸி லைஃப் சேனல். இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எக் பிரியாணி தாங்க. குக்கரில் செய்கிற மெத்தடு தான். எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்து பார்க்கலாம். இதுக்கு நான் 3 முட்டை எடுத்து வச்சுருந்தேன், வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரைடு ஆனியன் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் டார்க் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். இப்போ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பியூர் சில்லி, தனியாத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு எல்லாம் ஒரு ஆஃப் டீஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். இப்போது ஃபுல் சிம் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். சிம் பண்ணிடணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்க எக்கை அதில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கத்தியில் லேசாக ஒரு கீரல் போட்டிருந்தேன் ஒரு 3-4 இடத்துல. அப்படி பண்ணும்போது அது உள்ள உப்பு காரம்லாம் நல்லா கோட்டிங் ஆகிட்டு நல்லா கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் நல்லா சீட்டிங் ஆகி சாப்பிடும் போது டேஸ்டியாக இருக்கும். ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இப்போ குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 50 கிராம் இருக்கும். ஒரு கப் அரிசிக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது தாளிப்புக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு பொரிய வச்சுக்கலாம். இது பொரிஞ்ச உடனே ஒரு கப் அரிசிக்கு ஒரு வெங்காயம் நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, நெக்ஸ்ட்டு அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணது. ஒரு கப் அரிசிக்கு ஒரு வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ அதெல்லாம் வதங்கிட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அலசி கட் பண்ணி ஆஞ்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சது சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு கப் அரிசிக்கு அரை கப் கெட்டி தயிர், அதில் பியூர் சில்லி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா இல்லை அந்த மாதிரி சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி முதல்ல இதை போட்டு கலந்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு புளிப்புன்னு பார்த்திங்கன்னா தக்காளியோட புளிப்பு, தயிர் புளிப்பு தான். தயிர் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். இப்போது ஒரு கப் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். அந்த ஒரு கப் அரிசியில் 1க்கு 1.5ங்கிற மெஷர்மெண்ட்டில் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதுவே நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா 1க்கு 2 அப்படி மெஷர்மெண்ட்டு. குக்கரில் செய்கிறதா 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது சால்ட்டு, அதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். இப்போ 70% குக் ஆனதுக்கப்புறமா பாதிக்கு மேலே வெந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கை எடுத்து இதில் சேர்த்துப்போம். இந்த மசாலாவில் கோட் பண்ணி வேக வச்ச முட்டையை இதில் மேலே சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி, புதினா தூவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரைடு ஆனியனை பாதி அளவுக்கு இப்போ மேலே சேர்த்துக்கிறேன். அப்புறமா லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது லாஸ்ட்டாக போட்டுப்போம். இப்போ மூடி போட்டு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் சீக்கிரமாக விசில் வரதுனால 2 விசில் இல்லைனா ஒரு விசில் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது சர்வ் பண்ணலாம். நான் ஆனியன் ரைத்தாவோடு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே ஃப்ரைடு ஆனியன், கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.